வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த பெரிய ட்ராப் ஆன கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 400-720 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சரிவு தான். அதனால தான் நாங்கள் பல முறை சொல்கிறது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் பண்ண வேண்டான்ட்டு. இப்போ இது வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பெரிய சரிவில் கண்டிப்பாக என்றைக்காவது மாற்றி நம்ம சிறுக சேர்த்து வச்சுருக்க லாபமெல்லாம் ஒரே இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்றைக்குமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுற பழக்கத்தை நம்ம தவிர்க்க வேணும். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்து 4690 பக்கமாக மார்க்கெட் வந்துட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 4280 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இவங்க பார்த்திங்கன்னா 4700 அப்படின்ற இந்த ஜோன் பக்கமாக மார்க்கெட் வந்து அது சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இறுதியாக 4720 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 4740 30 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி முதல்ல எடுத்த உடனே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறதை முதல்ல தவிர்க்கணும். அந்த அடிப்படையில் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ப்ரைஸ் தொடுற சமயத்தில் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 5020 இந்த சைக்காலஜிக்கல் ஜோனான இந்த 5000 தாண்டுற வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அது வரைக்கும் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை கன்சாலிடேட் பண்ண வச்சுட்டு தான் ட்ரெண்ட் ரிவர்சலை பற்றி நம்ம யோசிக்கணும். எப்பவும் போல் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நார்மலாகவே குட்வில் சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிற டைமில் அதோட ரிசல்ட் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட் 9 மணிக்கு இருக்குது. எப்பவும் போல் வர 8 மணிக்கு கிடையாது. அதனால் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரப்போ பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த டார்கெட் ஜோன் 4672 ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.